வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம போன வீடியோவில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் ஆர்கனைசேஷன் ஷுட் ஹேவ் ஃபார் டெவாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன், ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் திங்கிங், ஃபோக்கஸ் ஆன் ஃபெயில் ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட் வந்து லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, லாஸ் ஆஃப் ஸ்டிஃபிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இதனால நம்மளுக்கு வந்து க்ரியேஷன் ஆஃப் பேரியர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அண்டு கோஆப்ரேஷன் வந்து பேரியர்ஸாக க்ரியேட் ஆகுது அப்படி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் டிஃபைனிங் த ப்ராப்ளம்மு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் டு என்ஹான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் மெக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டு. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு. உங்களுக்கு வந்து டோட்டலாக 7 ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு. இந்த 7மே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஒரு சின்ன கதை மூலமாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் 7ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் 7 மட்டும் இல்லை, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லாமே நீங்கள் வந்து இது ரிலேட் பண்ணியே நீங்கள் படிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு இதெல்லாம் தேவை, விச் ஆர் ரெக்வயர்ட். என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங், அனலைஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச், க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங், அப்புறம் டீம் பில்டிங். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து இப்போ இந்த சினாரியோ நான் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கிளைண்ட் முன்னாடி நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த கிளைண்ட் வந்து ரெக்வயர்டு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதான் ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அந்தமாதிரி இருக்கும்போது அந்த கிளைண்ட் வந்து ப்ராப்ளம் சொல்லும் போது நம்ம வந்து தெளிவாக லிசன் பண்ணணும். ஆக்டிவ் லிசனிங் அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லிசன் பண்ண பிறகு அதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன மாதிரி ப்ராப்ளம்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்தர் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அது வந்து நம்ம கூகுள் பண்ணுவோம். அது வந்து ரிசர்ச், சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசர்ச் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கூகுள் பண்ணி ரிசல்ட் கிடச்சதில் வந்து நம்ம வந்து ஃபர்தராக எதாவது யோசித்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருக்கும், அதான் க்ரியேட்டிவிட்டி. அந்த க்ரியேட்டிவிட்டி தாட்ஸை வந்து நம்ம வந்து டீம் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அதான் கம்யூனிகேஷன். அதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஓகே இதுதான் நம்ம வந்து பண்ண டிசிஷன்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை வந்து டிசைட் பண்ணுவோம், அதுதான் டிசிஷன் மேக்கிங். அந்த ப்ராப்ளம்க்குண்டான சொல்யூஷனை வந்து டிசைட் பண்ண பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தேவை, அதான் டீம் பில்டிங். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு 7 பாயிண்ட்டையும் நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவ் லிசனிங், அனலைஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச், க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங், டீம் பில்டிங். இப்போ நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7 பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ஈஸியாக உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்கிறேன் திருப்பியும். ஃபர்தராக நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராப்ளம் சால்விங் பேஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே இந்த 7 வச்சு தான் உங்களுக்கு வந்து பேஸாகவே இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் டிஃபைனிங் த ப்ராப்ளம். எப்படி ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்ட் ஃப்ரம் ஒப்பீனியன். திருப்பி அதே கதைக்கு வாங்க. கிளைண்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் லிசன் பண்ணும்போது அது வந்து இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் நம்ம பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஒப்பீனியன் கிளைண்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதில் வந்து எது ஃபேக்ட்னா எது பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அதான் டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்ட் ஃப்ரம் ஒப்பீனியன். அப்புறம் ஸ்பெசிஃபை அண்டர்லைங் காசஸ். இந்த பர்டிகுலர் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னெல்லாம் வந்து காஸ் ஆகும், என்னெல்லாம் வந்து தப்பாக போகும், எதெல்லாம் வந்து சேலஞ்சஸாக இருக்கும், அதான் ஸ்பெசிஃபை அண்டர்லைங் காசஸ். ஸ்டேட் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கலினா உங்களுக்கு வந்து இதுதான் பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடணும். அதாவது கிளைண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் எதெல்லாம் ஃபேக்ட்டு நம்ம ஃபஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் ஃபேக்ட் ஃப்ரம் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அண்டர்லைங் சேலஞ்சஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், ஸ்பெசிஃபை அண்டர்லைங் சேலஞ்சஸ்ஸு, அதான் ஸ்பெசிஃபை அண்டர்லைங் காசஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்கலினா ஃபைனலாக ஓகே இதுதான் ப்ராப்ளம்ட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் டிட்டர்மைன் இன் விச் ப்ராசஸ் த ப்ராப்ளம் லைஸ். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது டிட்டர்மைன் த ப்ராசஸ்னால் அஜைல், அப்புறம் வாட்டர்ஃபால் மாடல், அதுமாதிரி எந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம், விச் ப்ராசஸ் த ப்ராப்ளம் லைஸ், சரிங்களா? இதுதான் டிஃபைனிங் த ப்ராப்ளம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஆர் டிஃபைன் த ப்ராப்ளம், அனலைஸ் த ப்ராப்ளம், ஐடென்டிஃபை பொட்டென்ஷியல் சொல்யூஷன், சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், பிளான் ஆக்ஷன், இம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன் அண்ட் ரிவ்யூ ப்ரோக்ரஸ். இந்த பர்டிகுலர் 6மே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பார்த்தோம்ல அதுக்குள்ளே ரிலேட் பண்ணி படிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது, அதாவது ஃப்ரேம் ஆர் டிஃபைன் த ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் லிசனிங்கில் வரும். ஆக்டிவ் லிசனிங் ஃபஸ்ட்டு இது, அதாவது ஃப்ரேம் ஆர் டிஃபைன் த ப்ராப்ளம். அப்புறம் அனலைஸ் த ப்ராப்ளம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் செகண்டு.
அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் நான் சொல்கிறேன். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு டோட்டலாக 7 ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆக்டிவ் லிசனிங், அனலைஸ், ரிசர்ச், க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங், டீம் பில்டிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஃப்ரேம் ஆர் டிஃபைன் த ப்ராப்ளம்க்கு வந்து ஆக்டிவ் லிசனிங், அதுக்கப்புறம் அனலைஸ் த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ், ஐடென்டிஃபை த பொட்டென்ஷியல் சொல்யூஷன், ஐடென்டிஃபை த பொட்டென்ஷியல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரிசர்ச் தான் நம்ம வந்து கூகுளிங் சொன்னோம். அதுக்கப்புறம் சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன், கூகுள் பண்ண ரிசல்ட்லேருந்து பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பிளான் ஆக்ஷன்னா உங்களுக்கு கூகுள்லேருந்து சர்ச் பண்ண ரிசல்ட் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது க்ரியேட்டிவிட்டி. அப்புறம் பிளான் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன் அண்ட் ரிவ்யூ ப்ரோக்ரஸ் வந்து டீம் பில்டிங். இதுதான் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ் டு என்ஹான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். என்னென்ன வேஸ்லாம் இருக்குது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் நாட் ஆன் த ப்ராப்ளம், அதாவது ஐன்ஸ்டைன் சொன்னது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது. அப்புறம் அடாப்ட் 5 ways டு கிளியர்லி டிஃபைன் த ப்ராப்ளம். இந்த 5 ways வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அது ஃபர்தராக நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை திங்ஸு. அப்புறம் லிஸ்ட் அவுட் த பாசிபிள் மெனி சொல்யூஷன். சிம்பிளிஃபை திங்ஸ்னால் அதாவது கிளியர்லி டிஃபைன் த ப்ராப்ளம். 5 ways வச்சு ப்ராப்ளம் என்னென்னு டிஃபைன் பண்ண பிறகு அதை வந்து சிம்பிளிஃபை திங்ஸ், அதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அந்த அவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு சிம்பிளிஃபை திங்ஸ். லிஸ்ட் அவுட் த பாசிபிள் மெனி சொல்யூஷன்ஸு. என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்க் லேட்ரலி, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணாங்க. அதுதான் நான் சொல்ல வருது. திங்க் லேட்ரலினா ரெசன்சி பயாஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து போன முந்தின வீடியோவில் பார்த்தோம். அதாவது ரிசன்சி பயாஸ். நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கூட கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் அப்படியே ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஒரு வீடியோக்கும் லிங்க் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது. திங்க் லேட்ரலினா உங்களுக்கு நான் சொன்னமே அவாய்ட் ரிசன்சி பயாஸ். அதான் உங்களுக்கு டோன்ட் ஜட்ஜ் ஆன் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ். ரிசன்சி பயாஸ் என்ன பண்ணும், அதாவது ரிசன்சி பயாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட்டாக என்ன நடக்குதோ, அதாவது ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ்லாம் நம்ம வந்து கணக்கு எடுத்துருக்க மாட்டோம். அதுதான் நம்ம வந்து பண்ணுற தப்பு ரிசன்சி பயாஸில். அதாவது ப்ராப்ளம் சால்விங் பேரியர்ஸ் அண்ட் பயாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் யூஸ் லாங்குவேஜ் தட் கிரியேட்ஸ் பாசிபிலிட்டி. அதாவது இது வந்து நம்ம பர்டிகுலர் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்ட்டு. அதான் யூஸ் லாங்குவேஜ் தட் கிரியேட் பாசிபிலிட்டி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட், அந்த பர்டிகுலர் டாபிக் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்கன்சி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டில் டோட்டலாக 10 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. 10 பிரின்சிபிள்ஸுமே நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலாம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பேர்ஸ் சேஞ்சுனால் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புதுசாக எப்பவுமே இப்போ வந்து ஏற்கனவே உள்ள பர்டிகுலர் ஐடியா வச்சு நீங்கள் போகாமல் புதுசாக ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த பர்டிகுலர் ஐடியா மூலமாக நீங்கள் வந்து சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட் வைல் சால்விங், அதாவது நம்மளால் முடியும்ன்ட்டு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட சால்வ் பண்ணுறது தான் எம்பேர்ஸ் சேலஞ்சஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவாய்டு பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன வீடியோவில் முந்தின வீடியோ பார்த்தோம், பிலீஃப் பயாஸ் எஃபெக்ட். அதுதான் அவாய்ட் பண்ணுறோம் இங்கே எம்பேர்ஸ் சேலஞ்சஸில். அப்புறம் டிஃபைன் த ப்ராப்ளம் எப்பவுமே கிளியராக டிஃபைன் பண்ணோம். கேதர் இன்ஃபர்மேஷன், கேதர் ஐடியாஸ். இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் பார்த்தோம்ல, நம்ம வந்து கூகுளிங்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஆக்டிவ் லிசனிங், அனலைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் லிசனிங், அனலைஸு, ரிசர்ச்சு, க்ரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங், டீம் பில்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அந்த பர்டிகுலர் ஒரு 7 நல்லா வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேதர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் உங்களுக்கு கேதர் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரிசர்ச்சில் வரும். அப்புறம் பிளான் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் வந்து கம்யூனிகேஷனு. அதுக்கப்புறம் டெஸ்ட் அண்ட் ஐட்ரேட், அதுவும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து கொலாபரேட் வந்து பார்த்திங்கன்னா கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் சீனியர்ஸ் கொலீக்ஸ் ஃபார் த ப்ராப்ளம். அதாவது நம்ம கம்யூனிகேஷன் வந்து டீம் கூட கம்யூனிகேஷன் பண்ணுவோம் சொல்லணும்னா, அப்போ வந்து கொலாபரேஷன் வந்து மூலமாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு இன்புட்ஸ் கிடைக்கும். அதான் கொலாபரேட். அப்புறம் ஸ்டே கியூரியஸ், எப்பவுமே வந்து டெக்னாலஜிஸில் அப் டு டேட்டாக இருங்க அப்படின்ட்டு மிக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங்கில் சொல்கிறாரு. அதாவது ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட், இது எல்லாமே மிக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் பிரின்சிபிள்ஸு. அதனால் நான் வச்சுக்கோங்க. அப்புறம் ரெசைலன்ஸ் வந்து
நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம்க்குண்டான சொல்யூஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பேக்கப் சொல்யூஷன் வச்சுருக்கணும். அதான் ரெசாலியன்ஸ். அப்புறம் ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் அதாவது நீங்க பண்ண ப்ராப்ளம்க்குண்டான சொல்யூஷனில் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க, எதெல்லாம் நல்லதா போச்சு, எதெல்லாம் கெட்டதா போச்சுட்டு ஃபைனலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதான் ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா இந்த 10 தான் உங்களுக்கு வந்து மிக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டோட பிரின்சிபிள்ஸ். அதாவது எம்பயர்ஸ் சேலஞ்ச், டிஃபைன் த ப்ராப்ளம், கேதர் இன்ஃபர்மேஷன், கேதர் ஐடியாஸ், பிளான் அண்ட் ப்ரையாரிட்டைஸ், டெஸ்ட் அண்ட் ஐட்ரேட், கொலாபரேட், ஸ்டே கியூரியஸ், ரெசைலன்ஸ், ரிஃப்ளெக்ட் அண்ட் லேர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கன்ஸ்கி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் ஃபர்தராக உங்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேலஞ்ச் யுவர் அசம்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கெட் கெட் கம்ஃபர்டபுள் வித் ஆம்பிகுவிட்டி, அதாவது அன்கிளியர் தாட்ஸ் இருக்கா, அது வந்து கம்ஃபர்டபுள் ஆகிக்கோங்க. அதெல்லாம் என்னன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சேலஞ்சர் அசம்ஷன்ஸ்னால் ஒரு அசம்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாகிட்டு சேலஞ்ச் பண்ண தெரியணும். அதாவது இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அசம்ஷன் ஃபர்தராக கரெக்டாக ஒர்க் ஆகும்ன்ட்டு சேலஞ்ச் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் டேக் அ ட்ராகன் ஃப்ளை வியூனால் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ட்ராகன் ஃப்ளை வியூன்னு எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொலிஸ்டிக் அப்ரோச்சில் வந்து என்ன பண்ணுவோம், அதாவது ஃபாரஸ்ட்டாக பாருங்கள், சிங்கிள் ட்ரீயாக பார்க்காங்க. நம்ம வந்து போன வீடியோக்கு முந்தின வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுதான் டேக் அ ட்ராகன் ஃப்ளை வியூ. அதுக்கப்புறம் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் க்ரௌடு. கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிளாக ஒரே ஒரு ஆளாக நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறக்கும், குரூப்பாக வேலையை பார்க்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸு. அதாவது குரூப்பாக இருந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒருத்தவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு நிறைய பாசிபிள் சொல்யூஷன் கிடைக்கிறதுனால ஈஸியாக நம்ம சொல்யூஷன் பில்ட் பண்ணலாம். விஸ்டம் ஆஃப் க்ரௌட்னால் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நீங்கள் வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்கணும். இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம்க்குண்டான சொல்யூஷன் வந்து அந்த சொல்யூஷனை பற்றின நிறையா கொஷின்ஸ் கேட்க அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் பற்றி அன்ஃபெமிலியராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஆன்சரை சொல்லுவாங்க. அந்த 4-5 ஆன்சரை நம்ம கேதர் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் விஸ்டம் ஆஃப் க்ரௌட். அந்த பர்ட்டிகுலர் மூலமாகவும் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணலான்ட்டு மிக்கன்ஸ்கி சொல்கிறாரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம லேட்ரல் திங்கிங், வெர்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரி ஃபர்தர் டாபிக்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். இந்த மாதிரி வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.